ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் எம்டி ஸ்டமக்கில் சியா சீட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். நம்ம வெயிட்டை குறைக்க போதே இந்த பெல்லியும் சேர்த்து குறைச்சிடணும். அப்புறம் அது மட்டும் தனியாக தெரியும். அது மாதிரி தான் தொப்பை இப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பித்தோடனே தொப்பை மட்டும் தனியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு வாரத்துக்கு மேலே பூசணிக்காய் ஜூஸ் எடுத்துட்டோம். எதுவுமே நிறையா ஃபாலோ பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சம் கேப் விட்டு 2 நாளைக்கு குடிப்போம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஒரு அரை மணி நேரம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் வார்ம் வாட்டரில் ஒரு ஸ்பூன் ஹனி போட்டுட்டேன். அப்புறம் லெமன் புரிஞ்சு விட்டேன். அப்புறம் நல்லா கொஞ்சம் இப்போவும் சூடாக இருக்கும்போது குடிச்சாச்சு. அப்புறம் மத்தியானம்லாம் ரைஸ்க்கு பதிலாக மில்லட் எடுத்துக்கலாம்னு ஒரு ஐடியா. சரின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும் தெரியாது தோசை மாவாக சாப்பிட்ருக்கோம். தம்பிக்கு பொங்கல் மருந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். அப்போ சாப்பிட்டா இப்போ சாப்பிடல, வெறும் தோசை இட்லி தான். சரி எப்படி இருக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு சும்மா 2 ஸ்பூன் மட்டும் போட்டு நம்ம பாயிலிங் மெத்தட் தான். ரைஸ் எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கு எக் கிரேவி தான் வச்சுருந்தேன். அதை ஊற்றி சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. சிக்கன் மட்டன் குழம்புக்குலாம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை அடுத்த நாள் ட்ரை பண்ணுவோம். அப்படி கூட்டு வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு.